இது வந்து காயில் கனெக்ஷன். இதை வந்து நம்ம தனியாக கனெக்ட் பண்ணுறதில்ல, நம்ம ஃபார்மர்லேயே வைண்ட் பண்ணி இது வந்து கனெக்ஷன். இது வந்து காயில் கனெக்ஷன். நம்ம போல் கனெக்ஷன் இனிமேல் தான் பண்ண போகிறோம். இன்னொரு இது நம்ம சொல்லலாம், காயில் சிங்கிள் லேயர் வைண்டிங், டபுள் லேயர் வைண்டிங் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சிங்கிள் லேயர் வைண்டிங் ஒரு ஸ்லாட்ல ஒரு லேயர் இருந்துன்னா சிங்கிள் லேயர். டபுள் லேயர் வைண்டிங் பாட்டம் லேயர், டாப் லேயர். நம்ம இப்போ பண்ண போகிற வைண்டிங் வந்து டபுள் லேயர் வைண்டிங். இப்போ எல்லாமே ஒவ்வொரு ஸ்லாட்லேயுமே பாட்டம் லேயர், டாப் லேயர் இருக்கும். இப்போ வந்து நான் ஒரு பாட்டம் லேயர் போட்டு போயிட்டே இருக்கேன். 1 2 3 இப்போ 8 காயின்ஸ் போட்டாச்சு. அதுக்கப்புறம் இது ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டு போட்ட செட்டுடைய ரிட்டர்ன் சைடு வந்து ஏற்கனவே இருக்குது அந்த ஸ்லாட்டில். ஆனால் இதுக்கு மேலேயே அடுத்த செட்டு போட போகிறோம். இது வந்து பாட்டம் லேயர், இதுக்கு மேலே இன்னொன்று போட போகிறோம், அது டாப் லேயர். Number of slots equal to number of coil. Number of slots, single layer, double layer. Number of slots equal to number of coil. 24 slots இருக்கு. 24 coil இருந்ததுன்னா அது வந்து double layer. ஒரு coil வந்து 2 slots ஆக்டிவேட் பண்ணும். இப்போ 24 slots இருக்கு. 24 coil இருந்ததுன்னா அது வந்து double layer. அதே மாதிரி 24 ஸ்லாட்ல வந்து 12 காயில் இருந்ததுன்னா சிங்கிள் லேயர். ஏன்னா ஒரு காயில் வந்து 2 ஸ்லாட்ஸ் ஆக்கிடும். அது சிங்கிள் லேயர், டபுள் லேயர் எப்படி பார்க்கணும்னு பார்க்காது. நம்பர் ஆஃப் ஸ்லாட்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காயில், அது வந்து டபுள் லேயர். நாம் பண்ணுறது வந்து டபுள் லேயர். ஒவ்வொரு ஸ்லாட்லையுமே இது ஒரு வைண்டிங் இருக்கும். இதை ஃபர்ஸ்ட் இன்சர்ட் பண்ணிடுவோம். இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்லாட்ல இன்சர்ட் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்லாட்ல மேலே ஒரு இன்சுலேஷன் பேப்பர் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு லேயர் வரும். இது பாட்டம் லேயர், அது வந்து டாப் லேயர். அதனுடைய ரிட்டர்ன் ஏதோ ஒரு ஸ்லாட்ல இருக்கு. அது இன்சுலேட் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்சுலேஷன் பேப்பர்ஸ் இருக்கு. அதாவது இதெல்லாம் 3 டைப்ஸ் ஆஃப் இன்சுலேஷன் பேப்பர். ஒரு ஸ்லாட்டை வந்து வைண்டிங் இன்சுலேட் பண்ணுறது இப்போ லெதராய்டு பேப்பர் அப்படிங்கிறது. இது ஒரு டைப் ஆஃப் இன்சுலேஷன் பேப்பர், லெதராய்டு பேப்பர். மைக்ரான் பேப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது லெதராய்டு பேப்பர், இது மைக்ரான் பேப்பர். இது பேர் வந்து ட்ரிபிள் எக்ஸ் பேப்பர். எம்பையர் கிளாஸ் நிறைய டைப்ஸ் ஆஃப் இருக்குது. இது நம்ம இப்போதைக்கு இருக்கிறது 3 டைப்ஸ். இது போக இன்னும் ஒரு சில மெட்டீரியல்ஸில் யூஸ் பண்ணுவோம். காட்டன் டேப் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த வயரை வந்து நல்லா பைண்ட் பண்ணுறதுக்காண்டி காட்டன் டேப். ஒரு வைண்டிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை வந்து இன்சுலேஷன் வார்னிஷ் இந்த மாதிரி பாட்டில் வேறு ஒன்றும் இல்லை, இன்சுலேஷன் வார்னிஷ் தான். கவர்மெண்ட் இந்த மாதிரி பாட்டில் நம்ம போடுறது இன்சுலேஷன் வார்னிஷ். அதுக்கப்புறம் எல்லாம் ட்ராப் பண்ண காயில் ஸ்பேனுக்கும் எத்தனை லேயர்ன்றதுக்கும் சம்மந்தம் இருக்காது. சம்மந்தம் இல்லைல்ல.
புரியுதாங்க சார். வைண்டிங் வந்து ஒரு டெவலப்மெண்ட் டயக்ராம். ஃபர்ஸ்ட்ல வைண்டிங் வந்து சர்க்குலர் ஷேப்ல இருக்கும். அதனுடைய கனெக்ஷன் வந்து இந்த பக்கம் வரும். கனெக்ஷனும் அப்படியே இந்த பக்கம் வரும். இப்போ நான் போறது இந்த பக்கத்துலேயே டாப் லேயர். டெவலப் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். இதை வந்து காயில் டயக்ராம் காயில் மட்டும் தனியாக நான் ட்ரா பண்ணி நான் வரையும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ புரியுது, ஒரு காயில் ஒரு ஸ்லாட்டில் வந்து காயில் எந்த மாதிரி இன்சர்ட் பண்ணணும், காயில் ஸ்பேன் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல இந்த மாதிரி தான். ஃபஸ்ட் இது டபுள் லேயர் பைண்டிங். இது கன்ஃபியூஷனாக இருந்தால் இதை வந்து இப்போ நான் ஒரு 4 சென்ட் சேர்த்துருக்கோம்னா 4 சென்ட் நம்பர் ஆஃப் காயில் குரூப் வந்து நம்ம 4 அந்த 4 காயில் ஒரு காயில் வந்து நம்ம எப்படி இதில் போட்டுருவோம், இதே மாதிரி டைமண்ட் ஷேப்பில் போட்டுருவோம். இதை வந்து நான் கனெக்ஷன் டயக்ராம் எப்படி அப்படின்னு சொன்னால் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும், கரண்ட் டைரக்ஷன் எல்லாமே. அதனால நான் என்ன பண்ணுறேன்னா அது ஒரு பைண்டிங்காக வரைஞ்சி தனியாக கனெக்ஷன். இது வந்து ஒரு காயில். இதை வந்து நான் எப்படி வரைய போகிறேன்னா நம்ம வைண்டிங் டயக்ராம் வரையணும் இல்லையா, இது ஒரு காயிலாக அசைன் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு டெவலப்மெண்ட் டயக்ராம். நம்ம கனெக்ஷன் டயக்ராமில் இந்த மாதிரி வைண்டிங்குடைய சிம்பிள் இந்த மாதிரி இருக்குது. இதை இப்போ நான் உள்ளே இதெல்லாம் லைட்டாக போட்டுக்கோங்க, இல்லைன்னா நான் தனியாக போட்டு வச்சுருக்கேன். இதில் எல்லாருமே ஒரு காயிலை எப்படி இன்ஜெக்ட் பண்ண போகிறோம் தான். இதில் வந்து கனெக்ஷன் இதுலேயே கனெக்ஷன் சொன்னால் உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். அந்த கனெக்ஷன் எப்படி அப்படிங்கிறத நான் கனெக்ஷன் டயக்ராம் போட்டு. இப்போது விஜய், நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி லேயர்ஸை குறைச்சிக்கலாமா என்ன? முடியாதா? டபுள் லேயர் வைண்டிங்ல ஒரு லேயர்ல 50 டர்ன்ஸ் மொத்தம் 100 டர்ன்ஸ் இருக்குதுன்னா சிங்கிள் லேயர் வைண்டிங்ல 100 டர்ன்ஸ் சிங்கிள் லேயர் வைண்டிங் இருக்கு. மொத்தம் வந்து சிங்கிள் லேயர் டபுள் லேயர் இருக்கு. சிங்கிள் லேயர்க்குள்ள கனெக்ஷன் நான் எப்படி போடுறேன், நான் வைண்டிங் சொன்னது வந்து டபுள் லேயர். ஒரு ஸ்டார்ட்டுமே 2 லேயர் இருக்கும். லைட்டாக இருக்கு. அது போச்சுன்னா இதை எடுத்து பண்ணிட்டியா? ரொம்ப பெருசா இருக்கு. எதுக்கு
ஃபிக்ஸ் பண்ணாலும் அவர் வெளில தான் போயிட்டு இருப்பாரு. அதனால் போய் போட்டு இழுத்துட்டு தான் இருக்கும் ரூம் இங்கே ஃபிக்ஸ் பண்ண வெளில ஒரு காயில சீரீஸ்ல கனெக்ட் பண்ணுவோம். இதே மாதிரி 4 காயிலா ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்ணிடணும். எண்டு கனெக்ஷன் இதுக்கப்புறம் எடுப்பேன். எண்டு கனெக்ஷன் ஒரு காயிலா யூஸ் பண்ணி மொத்தம் எத்தனை செட் இருக்கு இதுல? 6 செட் இருக்கு. இப்போ வந்து காயில் கனெக்ஷன் இப்போ இதுல இப்போ கனெக்ட் பண்ணிருக்கிறது பேர் ஃபர்ஸ்ட் 2 டைப்ஸ் ஆஃப் கனெக்ஷன் சொன்னீங்க. இது பேர் காயில் கனெக்ஷன். ஒரு காயில் ரெண்டு காயில் பேஜ்ல நம்ம கனெக்ட் பண்றது காயில் கனெக்ஷன். அடுத்து பண்ண போறது போல் கனெக்ஷன். எத்தனை போல் வேணும் நமக்கு? 8 போலா 8 இதான் கலப்போம். 2 போல் வேணும். 2 போல் மோட்டார் தான் பண்ண போறோம். 24 கிளாஸ் 2 போல் மோட்டார் 3 பேஸ் மோட்டார் பண்ண போறோம். அடுத்து 5 பேஸ் மோட்டார் அடுத்த கனெக்ஷன். ஃபர்ஸ்ட் இத வந்து A1 அப்படின்னு ஒரு டெர்மினல் வெளியில எடுக்கணும். 3 பேஸ் மோட்டார்ல 6 லீட் வரும். நமக்கு 3 சர்க்யூட் வரும். RYB 6 லீட் வரும். ஃபர்ஸ்ட் ஒன்னு எடுத்து அதனுடைய இந்த கனெக்ஷனை எதுல பண்ணுவோம்? அடுத்த எத்தனாவது ஸ்லாட்ல நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் A1 எடுத்து நமக்கு எத்தனை டிகிரி வேணும்? 120 டிகிரி வேணும். அதுக்கு எத்தனை ஸ்லாட் அப்படின்னு பார்த்தோம். 8 ஸ்லாட். அப்ப 9th ஸ்லாட்ல இருந்து அடுத்து B1 9th ஸ்லாட். இதுக்கு 9th ஸ்லாட் எது வரும்? இது வருமா? 8 காயில் 9th ஸ்லாட். என்னது? B1. அடுத்து C1 இதுல இருந்து C1 இது வந்து R பேஸ்க்குள்ள காயில். இது Y பேஸ்க்குள்ள காயில். கனெக்ஷன் இதனால தெரியுது. அந்த டயகிராம் கூட நல்லா பேஸ்க்குள்ள காயில். RVB மூணு சர்க்யூட்ல 6 லீட் வரும். A1 A2 B1 B2 C1 C2. அந்த 6 லீட் நம்ம ஸ்டார் கனெக்ட் பண்ணிக்கலாம், டெல்டா கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ A1 B1 C1 நம்ம எடுத்துட்டோம். அடுத்து A2 எடுக்கணும். இப்போ இது வந்து R பேஸ்க்குள்ள காயில். இது வந்து Y பேஸ்க்குள்ள காயில். இது Y பேஸ்க்குள்ள காயில், அது B பேஸ்க்குள்ள காயில். இப்போ இது R அப்படின்னா அது Y. இது வந்து அடுத்து B பேஸ்க்குள்ள காயில். இது B பேஸ். ஆல்டர்னேட் ஃபர்ஸ்ட் R பேஸ்க்குள்ள அடுத்து ஒரு Y B ஏதோ ஒன்று. RYB அல்லது RBY RBY மூணு செட்டுக்குள்ள காயில். இப்போ இதை எப்படி கனெக்ட் பண்ணணும்னா இந்த R பேஸ்க்குள்ள இந்த செட்டை போய் அடுத்த R பேஸ்க்குள்ள செட்டோட கனெக்ட் பண்ணணும். A1 A2 ரெண்டு லீட் வெளியே எடுத்தாச்சு. அடுத்து B1 B2 லீட் எடுக்கணும். B அடுத்து Y காயில். இன்னொரு Y காயில் இங்கே இருக்கு. அந்த பக்கம்
C1 எங்க இருக்கு? B பேஸுக்குள்ள காயில். அடுத்த B பேஸுக்குள்ள காயில் இங்க இருக்கு. இது என்ன டெர்மினல்? பார்த்தீங்கன்னா கரண்ட் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மொபைல் புஷிங் காட்டுங்க ஃபோனு அவனாவே பண்ணிக்கிறான் இன்னொரு ஃபோன்லேருந்து கரண்ட் டைரக்ஷன் மார்க் பண்ணிட்டு தெரியுதா? கரண்ட் டைரக்ஷன் மார்க் பண்ணிட்டு தெரியுது. A1 ல இருந்து A2 வரைக்கும் கரண்ட் டைரக்ஷன், B1 ல இருந்து B2 வரைக்கும், C1 ல இருந்து C2 வரைக்கும். இப்போ 6லயே நம்ம வெளியிடுது. இதுக்கு பேர் போல் கனெக்ஷன். ஃபர்ஸ்ட் இந்த கனெக்ஷன் பேர் காயில் கனெக்ஷன், இது போல் கனெக்ஷன். 2 போலுக்கு நம்ம பண்ணியாச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னா 2 போல் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இதை எப்படி கனெக்ட் பண்ணணும்னா ஸ்டாரோ டெல்டாவோ நம்ம 6 நம்ம ஸ்டாரோ டெல்டாவோ கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த கனெக்ஷன் ஏதாவது டவுட் இருக்கா? புரியுதா? எல்லாரும் தெரியுதா? போல் கனெக்ஷன் எப்படி கொடுக்குறது தெரியுதா? 24 ஸ்லாட் 2 போல் 3 பேஸ் போட்டால் அதுக்குள்ள ஒரு போல் கனெக்ஷன். இந்த கனெக்ஷன் A1 லேருந்து A2 இந்த காயில் வந்துருக்கீங்க, பக்கத்துலேயே இருக்குல்ல. அதாவது ஆல்டர்னேட்டிவ் வரும். ஃபர்ஸ்ட் இது ஒரு ஃபேஸுக்குள்ள காயில், இது டிஸ்ட்ரிபியூட்டட் காயில், இது ஒரு ஃபேஸுக்குள்ள காயில். இது மட்டும் எல்லாமே ஒரு செட் காயில் கிடையாது. 120 டிகிரி ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? 120 டிகிரி ஃபேஸ் டிஃபரன்ஸ். A1 நீங்க எடுத்தாச்சா 8 ஸ்லாட் அடுத்து B1 8 காயில் அதுக்கப்புறம் ரைட்டா? அடுத்து C1 ஒரு ஸ்லாட் வந்து 15 டிகிரி நம்ம கால்குலேட் பண்ணோம் இல்லையா? அப்ப 120 டிகிரி ஃபேஸ் டிஸ்பிளேஸ்மென்ட் 8 காயில். அப்ப 8 ஸ்லாட் நான் சொல்றேன் ஸ்லாட்ல B1 இது போல் கனெக்ஷன். இது எல்லாம் இந்த கனெக்ஷன் இந்த வைண்டிங்கை நம்ம ரிலே பண்ணலாம். இது ஒரு 3 பேஸ் மோட்டாருக்குள்ள ஒரு வைண்டிங். இதுக்கப்புறம் வந்து இதை வந்து A1 A2 B1 B2 இதை ஸ்டார் கனெக்ட் பண்றது எப்படி, டெல்டா கனெக்ட் பண்றது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். இதுவே கனெக்ட் பண்ணியாச்சு. இதுவே கரண்ட் டைரக்ஷனை வச்சு போல் கனெக்ஷன், கரண்ட் டைரக்ஷனை வச்சு தான் நம்ம போல் கனெக்ஷன். நம்ம வந்து அதில் இது எப்படின்னா இதுவே 2 போல் இதுவே 4 போல் கூட பண்ணலாம். 2 போல் ஒரே கனெக்ஷன் ஒரே காயில் 2 போலுக்கு 4 போலுக்கு பண்ணலாம். இப்போ இது 2 போல் அப்படின்னு நம்ம எப்படி பார்க்குறது? எப்படி பார்க்குறது? யாருக்காவது ஆர்வேஸ் வந்து இந்த ஆர்வம் வந்து A1 வந்து இந்த டைரக்ஷன் ஆப்போசிட் சைடுல வரும். ஆனா இந்த 2 போலா 4 போலா 2 போலா 4 போலாங்கிறது நம்ம கரண்ட் டைரக்ஷன் வச்சு பார்த்துக்கலாம். ஆனா இந்த கனெக்ஷன் வந்து 2 விதமா கொடுக்கலாம். நான் கொடுத்துருக்கேன் இல்லையா? 4 செட் ஒரு செட். ஸ்டார்டிங் லேடி இது வந்து எண்ட் லேடி. இந்த எண்ட் லேடி இதே மாதிரி இன்னொரு செட்டோட எண்ட் லேடி நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன்னா இன்னொரு டைப் எப்படி பண்ணலாம்னா இதனுடைய ஸ்டார்டிங் லேட் அதனுடைய ஸ்டார்டிங் லேட் பண்ணலாம். இப்போ இந்த காயில் வந்து கரண்ட் டைரக்ஷன் இந்த மாதிரி. ஆமாம் ஒன்று போட்டு பாருங்க. நார்த்து கீழே வந்து சவுண்டு இது வந்து ஓட் பண்ணிட்டு இது 2 போல் இது 2 போல் இது 2 போல். இந்த ஆர் செட்லேயே கரண்ட் டைரக்ஷன் இந்த மாதிரி இருக்கு. இப்போ இது வந்து 2 போலா 4 போலா இது 2 போல். இந்த கனெக்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுவே இன்னொரு டைப்பாக கனெக்ட் பண்ணுறேன். அதில் கரண்ட் டைரக்ஷன் எப்படி பார்க்கலாம்.
இதே வைண்டிங் போல் கனெக்ஷன் தான். இப்போ மேலே கரண்ட் டைரக்ஷன் பார்த்துட்டீங்களா? நார்த் சவுத்து நார்த் சவுத். இது 2 போல் மிஷினு. அது ஒரு சின்ன ஸ்டோரி இருக்கு. அது என்னன்னு கவனிக்காது. அசலா அது என்ன மீனிங்? ஒருத்தர் வந்து ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறாரு. ஃப்ரெண்டு வீட்டில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைக்கு பேர் வைக்க போறாங்க. பேர் வைக்கிறதுக்கு அவர் போறாரு. அப்போ போறப்ப அந்த குழந்தையோட அப்பா அம்மாட்ட அவர் பேசிட்டு இருக்காரு. பேசிட்டு இருக்கும்போது அவர் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்காருல்ல, அவர் சொல்றாரு, இந்த பையன் வருங்காலத்தில் பெரிய ப்ரொஃபஸராக வருவான் அப்படின்றாரு. அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். ஒரு காலேஜில் படிக்கிற பையனை பார்த்து ப்ரொஃபஸராக வரலாம், அரவிந்த் ப்ரொஃபஸராக வரலாம், தத்தாகரா ப்ரொஃபஸராக வரலாம், அது மாதிரி சொன்னாலும் ஏதாவது இதில் அவனுடைய டேலண்ட்டை பார்த்து சொல்லியிருக்காருன்னு சொல்லலாம். இந்த தொட்டியில் இருக்கிற குழந்தைய பார்த்து எப்படி ப்ரொஃபஸராக வரலாம்னு சொல்லலாம். அப்படின்னு அவங்களுக்கு ஒரே ரொம்ப என்ன சொல்றதே தெரியல. அது எப்படி அவரும் சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த பையனும் நல்லா படித்து ப்ரொஃபஸர் ஆகிட்டான். ஒன்று நல்லா படித்தா திடீர்னு அவங்க அப்பா அம்மா சொல்றாங்க, அந்த அங்கிள் தான் நம்ம வீட்டுக்கு வந்தார், இந்த மாதிரி உன்னை பெரிய ப்ரொஃபஸரா அப்படின்னு சொன்னார், நீ அந்த மாதிரி ஆயிட்ட, அவங்ககிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா அப்படின்னு அனுப்புறாங்க. அந்த பையனும் போய் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கேட்குறான், எப்படி என்னைய பார்த்து ப்ரொஃபஸரா வரணும்னு நீங்கள் சொன்னீங்க? அது நான் தொட்டிலில் இருக்கிற குழந்தை, 1 மாத குழந்தை, அப்போ எப்படி சொன்னீங்க? அப்போ அவர் வந்து ஒரு நல்ல சொல்லியிருந்தாங்க, தம்பி நான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன், நானும் உங்கள் அப்பா அம்மாட்ட பேசிக்கிட்டு இருந்தோம், நாங்களா பேசிக்கிட்டு இருந்தோம், நாங்கள் யாருமே உன்னை கண்டுக்கல, நாங்கள் கண்டுக்கலங்கிறத பற்றி கூட கவலைப்படாமல் நீ பாட்டுக்கு அழுதுகிட்டே இருந்த கரெக்டா 1 மணி நேரம் நீயா நிப்பாட்டிட்ட. நம்ம வாட்டுக்கு பார்த்து கூட்டத்தை பார்த்து பேசிக்கிட்டு இருக்க, நம்ம வாட்டுக்கு அந்த மாதிரி இல்லை. ஏதாவது எல்லாருமே ரொம்ப டயர்ட் ஆகிருக்கீங்க, அதனால சும்மா ஒரு சின்ன ஸ்டோரி. யாரும் வருத்தப்பட்டாங்க, காசு நிறைய இது 6 பேஸ் பார்த்தது. A1 ஸ்டார்டிங் ரேட், இது எண்ட் ரேட். இது வந்து அடுத்து அதே 6 பேஸுடைய ஸ்டார்டிங் ரேட்.
கனெக்ட் பண்ணும்போது இது ஒரு டைப் ஆஃப் கனெக்ஷன். இதில் கரண்ட் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே சேம் சைஸில் இருக்குது, ஒரே டைரக்ஷனில் இருக்குது. இந்த மாதிரி கனெக்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா போலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, போல் நம்பர் ஆஃப் போல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு செட்டு வைண்டிங் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் போலை வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கலாம். இப்போ என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு செட்டுமே 2 போலாக ஆக்ட் ஆகும். அது ஒரு காயில் இருக்குது, அந்த காயில் வந்து இந்த பக்கம் ஒரு ஸ்லாட்டில் இருக்குது, இந்த பக்கம் ஒரு ஸ்லாட்டில் இருக்குது. இந்த பக்கம் உள்ள ஸ்லாட்டில் அது கரண்ட் டைரக்ஷன் அப்வர்டில் இருக்குது, இங்கே டவுன்வர்டில் இருக்குது. அது மாதிரி பட் அப்போ வந்து இது நார்த்து போலாக தான் இது சவுத்து போல். இப்போ 2 போல் மோட்டாரை 4 போலாக நம்ம வெளியில் நம்ம 2 போல் கன்வெர்ட் பண்ணி வைண்டிங் பண்ணியாச்சு, 4 போலாக கன்வெர்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் கனெக்ஷன். இது வந்து 3 phase to கனெக்ஷன். இந்த சிங்கிள் பேஸ் கனெக்ஷன், சிங்கிள் பேஸ் மோட்டாரை பற்றி அந்த சர்க்யூட் டயக்ராம் அப்புறம் ஒரு சிம்பிளாக ஒரு இன்ட்ரோடக்ஷன். அது பார்த்தா இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த வைண்டிங் இதே வைண்டிங்கை அப்படியே ஒரு மோட்டார் இருக்குது, அதை அப்படியே பண்ண போகிறோம். அது வைண்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வைண்டிங் வயர் இருக்கு இல்லையா, வைண்டிங் வயர் பார்த்துருக்கீங்க, தான் வைண்டிங் வயர் அப்படியே பண்டில் சூப்பர் எனாமெண்ட் காப்பர் வயர், சூப்பர் எனாமெண்ட் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தா நமக்கு தெரியும் இந்த காப்பர்னா இந்த கலரில் இருக்கும், இது பார்க்க காப்பர் வயர் மாதிரி இருக்குது அப்படின்னு தெரியும். ஆனால் மேலே நமக்கு தெரியுறது இன்சுலேஷன் வயர். இது காப்பரா அலுமினியமா யாராவது சொல்ல முடியுமா? வெயிட்டை பார்த்து சொல்லு. இல்லை காப்பரா அலுமினியமா? காப்பர் எப்படி இருக்கும், அலுமினியம் என்ன கலரில் இருக்கும்? அது அலுமினியம் கலர் தெரியும். இது காப்பரா அலுமினியமா? இது காப்பர். அது வெயிட்டை பார்த்து சொல்ல முடியும், தூக்கி பார்த்தா சொல்ல முடியாது. ஆனால் இது காப்பர் கிடையாது, அலுமினியம். மேலே வந்து சூப்பர் எனாமெண்ட் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. வெளியில் இது இன்சுலேஷன், நமக்கு தெரிகிறது வந்து இன்சுலேஷன் தான் தெரியும். அது காப்பர்லையும் அலுமினியத்திலும் ஒரே இன்சுலேஷன் பண்ணியிருப்பாங்க. அலுமினியம் அந்த ஒயிட் கலரில் தெரியும் இல்லையா உள்ள, அது உள்ள பார்த்தா தெரியும். பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த காப்பர் சார் அப்படியே ஒரு ஓரத்தை ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டீங்க. சூப்பர் எனாமெண்ட் காப்பர் வயர். இது சைஸை நம்ம எப்படி மெஷர் பண்ணுறதுன்னா, இந்த சைஸை வந்து நம்ம எதுலேயும் மேக்ஸிமம் சொல்கிறது ஸ்டாண்டர்ட் வயர் கேஜ், எஸ்டபிள்யூஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸ்டாண்டர்ட் வயர் கேஜ் அப்படின்னு அந்த கேஜை மெஷர் பண்ணுறதுக்கான டூல் இருக்காங்க. இது பேர் கேஜ் பிளேட் அப்படின்னு பேர். இதில் ஒவ்வொரு சைஸ் இருக்கும். அந்த வயரை வந்து இன்சுலேஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இன்செர்ட் பண்ணால் எந்த ஹோலுக்குள்ளே கரெக்டாக லூஸ் எல்லாம் எல்லாம் கரெக்டாக போகுதோ அந்த கேஜ் தான். இப்போ 18 கேஜ் 20 கேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அது இது பேர் கேஜ் பிளேட் அப்படின்னு பேர். ஒவ்வொரு கேஜையும் மெஷர் பண்ணுறதுனால டூல் இந்த கேஜை மெஷர் பண்ணுறதுன்னு ஒரு இருக்குது. டயமீட்டர் மெஷர் பண்ணி ஸ்க்ரூ கேஜ் மூலமாக டயமீட்டர் மெஷர் பண்ணி இவ்வளோ டயமீட்டர் இருந்தால் அது இந்த கேஜ் அப்படின்னு சொல்லி கால்குலேட் இருக்குது. அப்படியே பண்ணலாம். ஸ்ட்ரெயிட்டாக இதுக்குள்ளே இன்செர்ட் பண்ணாலே அது எந்த கேஜ் அப்படின்னு தெரிஞ்சிடும். இன்சுலேஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் கண்டக்டர் மட்டும் பார்க்கணும். இந்த இன்சுலேஷன் மேலே வந்து சூப்பர் எனாமெண்ட் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அது வந்து நமக்கு கண்டக்டருடைய நம்ம கேஜ் மட்டும் தான் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஸ்லீவ், காட்டன் ஸ்லீவ்லாம் இருக்கும். இந்த ஸ்லீவ் எதுக்குன்னா நம்ம இந்த மாதிரி நிறைய லீடு வெளியில் எடுத்துட்டோம், அந்த லீடை வந்து எப்படி கனெக்ட் பண்ணுவோம், அந்த சும்மா லைனாக வரைஞ்சிட்டேன், இதை எப்படி கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா சால்ட்ரிங் பண்ணுவோம். சால்ட்ரிங் பண்ணும்போது அந்த இடம் எதுலேயும் மெட்டல் பார்ட்டை டச் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி ஒவ்வொரு அந்த வயர்லையும் இந்த ஸ்லீவ் வந்து இன்செர்ட் பண்ணுவோம். இது வந்து ஸ்லீவ். இது டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கும். எம்எம் சைஸில் இருக்கும், 1 mm 2 mm 3 mm. இது வைண்டிங்கில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியல். இது உட்டன் வெட்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். இது மூங்கில். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா வைண்டிங் வந்து இந்த ஸ்டேட்டர் மோட்டார் பார்த்தோம், அந்த ஸ்டேட்டரில் வைண்டிங் இன்செர்ட் பண்ணியாச்சு. இன்செர்ட் பண்ணினதுக்கப்புறம் நம்ம மோட்டார் ரன் ஆகும்போது அது அந்த ஃபோர்ஸில் வந்து அது வெளியில் வந்துருக்கு. அந்த ஸ்லாட்லேருந்து மேலே ஃபோர்ஸில் வெளியே வரது வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நம்ம வரக்கூடாது. அப்போ அதை டைட்டாக உள்ளே இன்செர்ட், அந்த வைண்டிங் மேலே இதை இன்செர்ட் பண்ணிடுவாங்க. ஒரு வைண்டிங் மேலே அது எப்படி இன்செர்ட் பண்ணால் அந்த மோட்டார் இந்த மோட்டார் அந்த ஸ்லாட் இதை வைண்டிங் பண்ணிடணும். இது ரெண்டும் இன்செர்ட் பண்ணல. இதை நல்ல சிம்பிளாக சின்ன இதை பண்ணி உள்ளே இன்செர்ட் பண்ணிடணும். இந்த வைண்டிங் மேலே உட்டன் வெட்ஜ் அப்படின்னு சிங்கிள் ஃபேஸ் கனெக்ஷன். கனெக்ஷன் டயக்ராம் பார்த்து வைக்கணும். கனெக்ஷன் டயக்ராம் வந்து வைண்டிங்கில் எப்படி இருக்கு, ஒரு சிங்கிள் ஃபேஸ்ல மெயின் வைண்டிங் ஆக்சிலரி வைண்டிங் இருக்கு அப்படின்னு சொன்னோம். இது வந்து ஒரு மெயின் வைண்டிங்.
ஒரு கனெக்ஷன் டயக்ராம். இது வந்து நம்ம ஒரு மெயின் வைண்டிங் அப்படின்னா ஒரே ஒரு வைண்டிங் தான் போட்டோம். ஆனால் அது வந்து ஒரு மோட்டாரில் எப்படி இருக்கும், இதே மாதிரி ஒரே ஒரு வைண்டிங் இருக்குமா? இருக்காது. சிங்கிள் பேஸில் நார்மலாக 4 மோட்டார், 4 போல் மோட்டார், ஒரு சிங்கிள் பேஸ் மோட்டார் அப்படின்னா இதே வைண்டிங் 4 பார்ட்டாக பிரிச்சிருப்பாங்க. அது எப்படின்னா ஸ்டார்டிங் வைண்டிங் 2 வைண்டிங் தனித்தனியாக பிரிச்சிருப்பாங்க. ஒரு சிங்கிள் பேஸ் மோட்டாரில் ஒரு சிங்கிள் மோட்டார் பார்க்கலாம். இது வந்து ஒரு சிங்கிள் பேஸ் பெர்மனன்ட், இது போல இந்த சென்டிமீட்டர் மோட்டார், இது வந்து பெர்மனன்ட் கெப்பாசிட்டர் மோட்டார் அப்படிங்கிற ஒரு கனெக்ஷன். இந்த மோட்டார், இது மோட்டார் ஒரு ஸ்டேட்டரில் வைண்டிங் பண்ணிட்டு இந்த மாதிரி இந்த இதெல்லாம் தெரியுது. ஸ்டேட்டர் போல் இதில் இது ஒரு 4 போல் பெர்மனன்ட் மேக்னெட் மோட்டார். இதில் வந்து ஒரு 4 காயில்ஸ் இருக்குதா. இது வந்து ஒரு சிங்கிள் பேஸ் மோட்டாருடைய மெயின் வைண்டிங். இதில் ஆக்சிலரி வைண்டிங் இதுக்கு மேலே இருக்கும். நாங்கள் ஆக்சிலரி வைண்டிங்கை ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம பண்ண போகிறோம், அதனால் ஆக்சிலரி வைண்டிங்கை ரிமூவ் பண்ணிக்கலாம். இது வந்து மெயின் வைண்டிங். 4 வைண்டிங் இருக்குது, 4 காயில்ஸ். இதை என்ன பண்ணணும், இதை சீரியஸ் கனெக்ட் பண்ணுவோம். சீரியஸாக கனெக்ட் பண்ணி 2 லீட்ஸ் வெளியில் எடுத்துப்போம். அந்த 2 லீட்ஸ் தான் இந்த 2 லீட் M1 M2 ஒரு காயில் இருக்கா. இந்த மாதிரி 4 காயில்ஸ் இருக்கு. இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி 4 காயில் சீரீஸில் கனெக்ட் பண்ணுறோம். சீரீஸில் கனெக்ட் பண்ணி 2 லீட்ஸ் எடுக்கிறோம். இதே தான் இந்த 4 காயிலுமே இதில் இருக்கும். இது வந்து மெயின் வைண்டிங். இதுக்கு மேலே இதுக்கு இடையில ஸ்லாட்ஸ் கொஞ்சம் எம்டியாக இருக்குது. அதில் தான் என்னமே ஆக்சிலரி வைண்டிங் இதிலேயே தான் பண்ணிடுவோம். இதான் ஒரு சிங்கிள் பேஸ் மோட்டார், ஒரு சிம்பிளாக சின்ன மோட்டார். கனெக்ஷன் வந்து இதில் 2 டைப் கனெக்ஷன் பண்ணலாம். பொதுவாக எந்த மாதிரி கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இதுதான் ஒரு சிங்கிள் பேஸ் மோட்டாருடைய ஸ்டேட்டர் வைண்டிங் கனெக்ஷன், போல் கனெக்ஷன். சிங்கிள் பேஸ் மோட்டாருடைய 4 காயில்ஸ், அந்த காயில் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இது வந்து சின்ன மோட்டார். இதே மாதிரி பெரிய மோட்டாரில் எந்த மாதிரி காயில் பண்ணோம், இதுவும் சிங்கிள் பேஸ் தான். ஸ்டார்டிங்கில் சொன்னோம் சிங்கிள் பேஸ்னா கான்சென்ட்ரிக் வைண்டிங் இந்த மாதிரி. இது வந்து பெரிய மோட்டார்ஸில் இந்த மாதிரி இருக்கும். ஆனால் சின்ன மோட்டார்ஸில் இல்லை, அதெல்லாம் ஒரு அது சும்மா டேபிள் ஃபேன் இந்த மாதிரி சின்ன பர்பஸ் மோட்டார். அதில் வந்து ஒரே ஒரு வைண்டிங் தான் இருக்குது. இந்த மாதிரி 3 செட் இருக்காது. இது வந்து பெரிய மோட்டார்ஸ். அப்புறம் ஆஃப் ஹெச்பி, 4 ஹெச்பி அந்த மாதிரி ஆஃப் போட்டுன்னா இந்த அந்த மாதிரி மோட்டார்ஸ். இதே மாதிரி ஒரு செட் ஆஃப் வைண்டிங், இது மெயின் வைண்டிங். இதே மாதிரி ஸ்டார்டிங் வைண்டிங் அடுத்த ஒரு செட் இருக்கும், அது இதே கனெக்ஷன் தான். இதே மாதிரி இப்போ இது M1 இது M ஒரு சிம்பிள் பெர்மனன்ட் கெப்பாசிட்டி மோட்டார். அந்த கனெக்ஷன் தான் இதில் கொடுத்துருக்கோம். இதே மாதிரி ஒரு பெரிய சிங்கிள் பேஸ் மோட்டார் வந்து எந்த மாதிரி இருக்கும், இதே மாதிரி கனெக்ஷன். இது எந்த மாதிரி போல் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்ப்போம். அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதே செட்டு 4 செட் இருக்கும். அந்த 4 செட் இந்த உள்ள அப்படியே நான் ட்ராப் பண்ணேன் பார்த்தேன். பார்த்தீங்கன்னா
இந்த ஸ்டார்டிங் வரும். செகண்டுக்கும் தேர்டுக்கும் வரும். கரெக்ட். break. Winding பண்ணலாம்.